இந்த படத்தின் கதை இந்திய சமூகத்தில் ஒரு கலாச்சார அதிர்ச்சியை உண்டாக்குகிற கதை. இந்த கலாச்சார அதிர்ச்சியை கலைஞர்கள் உருவாக்குகிறார்களா, சமூகம் உருவாக்குகிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஒரு திரைக்கலைஞன் கலாச்சார அதிர்ச்சியை உண்டாக்க முடியும், ஆனால் ஒரு வணிக எல்லைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார். என்னை போன்ற ஒரு படைப்பாளன் கலாச்சார அதிர்ச்சியை எழுத்து உண்டாக்கிவிட முடியும் என்ற கஷ்டமும் இல்லை. ஆனால் ஒரு திரைக்கலைஞர் அதே கலாச்சார அதிர்ச்சியை திரையில் கொண்டு வருவதற்கு பல கோடிகளின் முதலீட்டோடு உள்ளிறக்க வேண்டும். அந்த கலாச்சார அதிர்ச்சி வணிக ரீதியாகவும் ஒப்புக்கொள்ளப்பட்டால் அவன் தப்பிப்பான், இல்லை என்றால் அவன் பிட்டிய கண்டியில் அவனை மாட்டிக் கொள்வான் என்ற நிலைமை இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு பரிசோதனை முயற்சியாக மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தை செய்திருக்கிறார். இன்னும் 50 ஆண்டுகளில் திருமணம் என்ற ஒரு நிறுவனம் இருக்குமா என்ற ஒரு பெரிய கேள்வி இந்திய சமூகத்தில் உலவுகிறது. உலகமயமாதல் என்ற ஒரு பெரிய ராட்சச அலையில் வட்டார கலாச்சாரங்களும் மொழிகளும் தனிக்குழு பண்பாடுகளும் மெல்ல மெல்ல அதிர்வுகள் காணக்கூடிய ஒரு நிலையில் இந்த படம் வெளிவருகிறது. இந்த அடித்தளத்தை நினைத்துக் கொண்டு இந்த படத்தை நீங்கள் குறித்தால் உண்மையின் வெளிச்சம் நம் கண்களுக்கு பிரகாசமாகும் என்று நான் நினைக்கிறேன்.